மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தொகுதி வாரியாக வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக தலைவர்களும் மேற்கொண்டு வரும் பிரச்சாரங்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி தாளமுத்து நகரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். சின்னங்களை பார்த்து வாக்களிக்காமல் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். எல்லாத்துக்கும் புதுசு புதுசு ஆசைப்படுறீங்க. அரசியல்ல ஏன் பணத்தை கட்டிட்டு அழுகிறீங்க? புதிய ஒரு அரசியலை பாருங்க, தேடுங்க. ஏதோ பார்த்து போட்டு விடுங்க. ரொம்ப நாள் நாங்களும் கத்திட்டு இருக்க முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் பாவப்படுங்க, எங்க மேலே ஒரு இறக்கம் காட்டுங்க. இதேபோன்று கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயன்ரீனை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களவை தேர்தலுக்கு பின் திருமாவளவனின் சரக்கும் மிடுக்கும் காணாமல் போகும் என்று கூறினார். சரக்கு மிடுக்கு உள்ளவர் சரக்கு அவருக்கு தான் இந்தியாவிலேயே அதிக சரக்கு இருக்குதா, மிடுக்கு இருக்குதா? இப்ப வைக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல இருக்கிற இந்த தேர்தல் முடிச்ச உடனே இருக்கிற சரக்கு மிடுக்கு எல்லாம் காணாம போயிட போகுது. பார்க்கலாம் போறோம் எல்லாம். இதே கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம், பாமக தோல்வியுற்றால் அமைதி கெட்டு போகும் என கூறினார். இப்போதுதான் இந்த மாவட்டம் பல்வேறு துறையிலே இன்றைக்கு முன்னேறி வருகின்ற இந்த மாவட்டத்தை மிகவும் வளர்ச்சியடைய ஒரு மாவட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அமைதி முக்கியம். அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தயவு செய்து வரையிடம் நின்றிருக்க வாக்காளர் பெருமக்கள் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதே மிக நோக்கம் யார் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தல். யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை இந்த ஒரு தேர்தலோடு முடிந்து போகிற விஷயம் இல்ல. இந்த தேர்தலோடு முடிந்து போகிற விஷயம் இல்ல. இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நம்முடைய சன்னதிகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதிமுக கூட்டணியில் இணைய பாமக பணம் பெற்றுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். பெரம்பலூரில் திமுக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். 10,000 கோடி ரூபாய் வாங்கின கமிஷனர் 4,000 கோடி ரூபாய் எத்தனை கோடி கொடுத்தான்? எத்தனை பொட்டி போச்சு? போன உடனே வன்னியன் கிடையாது, வன்னியெல்லாம் அந்நியன் ஆயிட்டான். தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தவறு செய்ய வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. உங்க வருத்தங்கள் தேர்தலுக்கு பிறகு போக்கப்படும். அதனால தவறு செய்யாதீர்கள். உங்களை சிலர் தூண்டி விடுவார்கள். அமைப்பில் இருக்கிற ஒரு சிலர் தூண்டி விடுவார்கள். அதனாலே குடும்பமாக நீங்கள் இரட்டைகளுக்கும் இந்த கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களியுங்கள். தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமமுக வேட்பாளர் புவனேஸ்வரனுக்கு ஆதரவாக டிடிவி தினகரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொண்டர்களுக்குத்தான் நாங்கள் தலைவணங்குவோமே தவிர மோடி அல்ல. அவரது டாடி வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை கண்டு அஞ்சுவர்கள் அல்ல. நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள். தேர்தலிலே சின்னம் கொடுக்க மறுத்த போதும் நமது புவனேஸ்வரன் சோர்ந்து போனாரா? சுயேட்சையாக இருந்தாலும் நாங்கள் நிற்போம். நமது வேட்பாளர்கள் இன்றைக்கு சிங்கங்களாக நிற்கிறார்கள். நெல்லை மக்களவை தொகுதி வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் எப்படியோ அதுபோல் இரட்டை இலை சின்னத்தை மீட்ட நமது மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேருமே வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மக்களவை தொகுதிக்குட்பட்ட காரைக்குடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கார்த்தி சிதம்பரத்திற்காக வாக்கு சேகரித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பை சரியாக கையாளாததால் சில்லறை வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் விமர்சித்தார். ஒவ்வொருவரும் ஆடிட்டர் வைத்துக் கொள்ள முடியுமா? இந்த வணிக கடைகள் தான் நம் பிரச்சார மேடைகள். இப்பொழுது நம்மை வெற்றி பெற செய்வதற்கு இன்னொரு வகையில் ஒரு பிரச்சார மேடை எங்கே அமைகிறது என்றால் நம்முடைய வணிகர்கள் கடைகள் வாசலிலே அமைகிறது.
ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட பார்த்திபனூர் சுற்றுவட்டார பகுதியில் திமுக கூட்டணியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தன்னை வெற்றி பெறச் செய்தால் கிராமப்புறங்களுக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்தில் போராடி பெற்றுத் தருவதாகவும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் உறுதியளித்தார். குறிப்பாக எல்லா இடங்களிலுமே குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீர் கிடைக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் இப்போது தண்ணீர் கிடைக்கவில்லை. அதை சரியாக பராமரித்து கூட்டு குடிநீர் திட்டத்தை அனைத்து கிராமங்களுக்கும் முறையாக விநியோகிப்போம் என்பதை சொல்லி வாக்குகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.